நானா வந்து சாவியை வந்து அஜித்குமார் கிட்ட கொடுக்கல, அந்த தம்பியா தான் வந்து சாவியை கொடுங்க மேடம், நான் காரை வந்து ஓரமா நிப்பாட்டி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாவியை வாங்கிட்டு போனாருன்னு அவங்க வாயால வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்திருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு ஒருத்தர் தானா முன் வந்து இல்ல அஜித்குமார் கார் பார்க் பண்ணவே இல்ல, அந்த தம்பிக்கு கார் ஓட்டவே தெரியாது, அந்த கார் நடு ரோட்ல வந்து நின்னுச்சு, நான் ஒரு ஆட்டோக்காரன், என்னுடைய ஆட்டோல பேசஞ்சர்ஸ் இருந்தாங்க, காரை எடுத்து ஓரமா விடுங்க மேடம் நான் சொன்னேன், அதெல்லாம் இந்த தம்பி பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு சாவியை அஜித் கையில கொடுத்துட்டு போனாங்க. அப்ப அந்த தம்பி உடனே ஓடி வந்து என்கிட்ட, அண்ணா எனக்கு கார் ஓட்டவே தெரியாது, இந்த காரை ஓரமா நிப்பாட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொன்னான். நான் சொன்னேன் பேசஞ்சர்ஸ் இருக்காங்கப்பா, என்னால இப்ப வர முடியாதுன்னு சொன்னேன், ஏன்னா அது கோவில் ரோடா இருக்கு, பஸ் கார் எல்லாம் வரும், ஹார்ன் அடிப்பாங்க, டைம் இருக்காதுன்னு சொல்லி நான் சொன்னேன். இல்லைண்ணா ப்ளீஸ்ண்ணா கொஞ்சம் வந்து ஓரமா நிப்பாட்டி கொடுத்துட்டு போங்கண்ணா, சாவியை கொடுத்துட்டு போயிட்டாங்க எனக்கு தெரியாதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி சொல்றாரு. நான் உடனே ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும், அந்த சாவியை வாங்கினேன், காரை நான் தான் ஓட்டினேன், பக்கத்து சீட்ல அஜித் என் கூட உட்காந்துட்டு வந்தாரு, நான் காரை பார்க் பண்ணி லாக் பண்ணி சாவியை அஜித் கையில கொடுத்துட்டு போயிட்டேன். மதியம் டைம்ல திருப்பி அஜித் ஓடி வந்து, அண்ணன் அந்த கார்ல இருக்க நகையை காணும்னு சொல்லிட்டு என்ன கேக்குறாங்கண்ணே, சண்டை போடுறாங்கண்ணே, வாங்கினேன் கொஞ்சம், நம்ம 2 பேரும் தானே காரை பார்க் பண்ணோம், அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு வந்து சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட கேக்குறாரு. நான் சொல்றேன், நான் 10:05க்கு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன், இந்த மாதிரி திருட்டு பழக்கம் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும் போது நாங்க வந்தோம் 2 பேருமே வந்து சொன்னோம். அப்ப தீவிரமா என்னையும் விசாரிச்சாங்க, அஜித்தையும் விசாரிச்சாங்க. அப்ப அந்த கோயில்ல வேலை செய்யற கண்ணன் சொல்லக்கூடிய ஒரு பிளம்பர், அவர் தான் என்ன பண்ணாருன்னா, இந்த பையனை பிடிச்சி விசாரிங்க, இவன் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேஸை ஃபுல்லா அப்ப திருப்புனதே அந்த கோவில்ல உள்ள ஒரு நபர் தான் சொல்லிட்டு இந்த ஆட்டோக்கார ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு.